ஜனங்கள் நாம கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறோம்னு தெரியாம எதிர்த்து நின்னாங்களோ, இன்னைக்கும் சபைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் தேவனுக்கு எதிராளிகளாக நடக்கும்படி பிசாசால் வஞ்சிக்கப்படுகிற காரியங்கள் உண்டு. அதைத்தான் ஆவியானவர் இந்த சம்பவத்திலிருந்து நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. மனுக்குலம் தேவனை எதிர்த்து நின்றது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின ஒரு மனுஷன் பேரு தான் நிம்ரோத். நீங்க வாசிங்க ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிங்களேன். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இன்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் ஒரு வழக்க சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தனங்கள். அதாவது இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அது ஒரு வம்ச அட்டவணை போல சொல்லப்படும். இதுக்கப்புறம் தான் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் சம்பவம் சொல்லப்படும். ஆனால் உண்மையான சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரம் பாபேல் சம்பவத்துக்கு பின்பு தான் இந்த அட்டவணை எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் இதை எழுதின மோசே இதை புரிந்து கொள்வதற்காக முன்பு எழுதியிருக்கிறார். இப்போ நீங்க 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா நிம்ரோத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் பலத்த வேட்டைக்காரன். அவன் சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், அது இன்னும் ஏரேக் அக்காத் கல்னே என்கிற பட்டணத்தில் என்ன செய்தானா ஒரு அரசனாக ஆளுகை பண்ணினான். அந்த பாபேல்ல தான் ஜனங்கள் கூடி கோபுரம் கட்ட பிரயாசப்பட்டார்கள். அதாவது நீங்க 3ஆம் வசனம் ஆதியாகமம் 11:2 வாசித்தீங்கன்னா ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இந்த நிம்ரோத் எங்க ஆட்சி பண்ணியிருந்தான்? சினேயார் தேசத்துல. அதாவது ஜனங்கள் எல்லாரையும் இந்த சினேயார் என்கிற தேசத்துல கூட்டி சேர்த்து இந்த ஜனங்களுக்கு இந்த நிம்ரோத் ஒரு தலைவனாக இருந்தான். இவனுடைய தலைமையின் கீழே தான் ஜனங்கள் எங்கும் சிதறி போகக்கூடாது என்று சொல்லி இங்கேயே தங்கியில்லான ஒரு நகரத்தையும் தேவனுக்கு சமமாவதற்கு ஒரு கோபுரத்தையும் கட்ட நினைத்தார்கள். இதற்கு தலைவன் நிம்ரோத். இவன் யார் அப்படின்னா நோவாவுடைய மகனான காம், அவனுடைய பேரன் தான் இந்த நிம்ரோத். இப்போ இந்த நிம்ரோத்துடைய இந்த ஒரு துணிகரம், அதாவது தேவனுடைய வார்த்தை எதிர்த்து தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற அந்த துணிகரத்தினால் நடந்த விளைவு தேவனால் வந்த குழப்பம், நெருக்கம், பிரிவினை, சமாதானமற்ற சூழ்நிலை, சிதறி போகிற ஒரு நிலைமை. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு எதிராய் நாம் நிற்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை சீர்படுத்துவதற்கு சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் இருந்து சில காரியங்களை தியானிப்பது முன்பதாக அடிப்படையான 2 விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எப்பொழுதுமே தேவன் தமக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. அது உலகத்திலேயா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், நம்ம என்னதான் போராடினாலும் யார் சித்தம் தான் நிறைவேறும்? தேவ சித்தம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21 வாசிங்களேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். யார் யோசனை நிலை நிற்குமா? நம்ம லைஃபை குறித்து, நம்ம பிசினஸை குறித்து, நம்ம ஊழியத்தை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து எத்தனை பிளான் போட்டாலும் நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அதுதான் நடக்கும். ஒருவேளை தேவ சித்தத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டால், இந்த சம்பவத்தில் பாருங்களேன், கர்த்தருடைய சித்தம் என்ன? ஜனங்கள் பூமி எங்கும் பரவணும். இப்ப இவன் என்ன பண்றான்? இவன் யோசனை என்ன? நம்ம ஒரே இடத்துல இருப்போம். இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் யோசனை விட்டு கொடுத்தாரா? தான் யோசனை நிறைவேற்றினாரா? அவனுக்கு 2 அடி போட்டாகிலும் தன் சித்தத்தை அவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அது கையை பிடிங்க. என்னதான் உங்க விருப்பத்துக்கு, உங்க ஆசைக்கு எத்தனை பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் பண்ணினாலும், தேவ சித்தத்துக்கு எதிராக நடந்தா 2 அடி போட்டாகிலும் தன் சித்த நிறைவேற்றுவாரே ஒழிய உன் இஷ்டத்துக்கு அவர் இறங்கி வர மாட்டார். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை தெய்வம் கொடுத்து விடுவார் என்றால் அது பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா.